அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம பிள்ளையார் பக்தன் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ இந்த போட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேர்னா போவீங்க? ஒரு 5 பேர் 6 பேர் போவோம். 5 பேர் 6 பேர் போவீங்க. எப்படி டெய்லியும் போயிட்டு வருவீங்களா? டெய்லி போக மாட்டோம், ஆளை அதிகமாக இருக்குப்பா, போக முடியாது. இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அலை அதிகம். இந்த மாதத்தில் அலை அடிக்காது. அலை வந்து இப்போ இந்த மாதத்தில் மாசி மாதம் வரோம், அலை அடிக்காது. அலை மழை பெய்யுது, அதனால் தொழிலுக்கு யாரும் போக முடியல. இப்போ நீங்கள் ஒரு டைம் போயிட்டீங்கன்னா போயிட்டு வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு? காலையில் 4 மணிக்கு போவோம். சரிங்கண்ணா. 3 இப்படி போவோம். போயிட்டு வந்தால் மீன் கிடைச்சிதுன்னா, மீன் அதிகமாக கொஞ்சம் கிடைச்சின்னா இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்துடுவோம். ரெண்டாவது போவோம். மீன் கிடைக்கலனாலும் ஒரு 7 மணி 8 மணிலாம் வந்துடுவோம். மீன் கிடைச்சிதுன்னா மீனை கொடுத்துட்டு மீனை ஏலம் விட்டுட்டு நாங்கள் போய் தொழிலுக்கு போய் மீன் கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலாம் வந்துடுவோம். இப்போ மீன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கடல்லே தான் இருப்பீங்க? மீன் கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலாம் வந்துடுவோம். கிடைச்ச வரைக்கும் லாபம், கிடைக்கலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கடலுக்குள்ளே பொம்மையில் உள்ள தீவி மாதிரி இருக்குமா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தீவி மாதிரி இந்த மாதிரி கரை மாதிரி இருக்குமா? இருக்காது. அதனால் தீவு போடலாம் இருக்காது. தீவு போடலாம் இருக்காது. இந்த அலையை விட்டு நாங்கள் தாண்டி போகிற வரைக்கும் எங்கள் உயிர் எங்ககிட்ட இல்லை. எத்தனை வருஷமாண்ணா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த ஃபீல்டில் ஒரு 30 வருஷமாக இருக்கும். 30 வருஷமாக இருக்கீங்க. 30 வருஷமாக இருக்கீங்க. இதில் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்களா? இது இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து தொழில் வந்து அலை அடிக்காத இருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் போகிறதுக்கு 6 பேர் கட்டி கொடுக்க மாட்டுறாங்க. அந்த 6 பேர் கட்டி உள்ளே போய்டும். உள்ளே 6 பேர் 6 இருக்குது. அந்த ஆற்றுல கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் உள்ளே போய்டுவோம். 6 பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே அலை அடிக்காட்டி அலை அதிகமாக இருந்தால் எங்களால் தொழில் பண்ண முடியாது. சரிங்க. இப்போ நீங்கள் இப்போ கடலுக்குள்ளே போகும்போது போட்டு வந்து ரிப்பேர் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இன்ஜின் ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போட்டு இன்ஜின் ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அலையிலேருந்து போகும்போதோ அலையில் கவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவுந்துச்சுன்னா வந்து ஆளுக்கு அடிப்படும், ஆளுக்கு உயிருக்கு ஆபத்து எவ்வளோ இருக்குது. இப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டீங்க, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, அப்போ வந்து எப்படி நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா? ஃபோன் பண்ணுவோம். வீட்டில் இங்கே கரை மேலே யாருன்னா இருந்தால் ஃபோன் பண்ணுவோம். அப்படிலாம் பக்கத்து போட்டு அதெல்லாம் வந்தாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணி இழுத்துன்னு வருவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் கடல்லே இருக்கோம். கடலுக்குள்ளேயே இருக்கிற கடல்லே இருக்கோம். சாப்பாடுலாம் கொண்டு போயிடுவீங்களா? இல்லை கொண்டு போயிடுவீங்களா? சாப்பாடு வந்து கொண்டு போவோம். நாங்கள் வந்து காலையில் போனால் ஒரு 11-12 மணிக்கு வரணும், 1 மணிக்கு வரணும்னா சாப்பாடு கொண்டு போயிடுவோம். சரி. அப்படி இல்லை சாப்பாடு கொண்டு போயிடுவோம். காலையிலே வந்து. உங்கள் பேருண்ணா? பேர்? என் பேர் முருகேஷ். 35 வருஷமாக இருக்கீங்க. சரி சரி. இப்போ இந்த அலை அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். 12 வயசுலேருந்து 11 வயசுலேருந்து போகிறேன் கடலுக்கு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் இல்லை. போயிட்டா கடல் தான் சொந்தம் எங்கள் உயிர். இங்கே வந்தேன்னு வச்சுக்க, எங்கள் பொண்டாட்டி குளிச்சு சொந்தம் எங்கள் உயிர். அதான் உயிரை மறந்து கடலுக்கு போகிறோம். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோ மீன் பிடிச்சிட்டு வருவீங்க? ஒரு அப்ராக்சிமேட்லி கிடைக்காது. டீ கூட காசு இல்லாத வந்துடுவோம். காசு இல்லாத வந்துடுவோம். கிடைக்கும் போது 500 1000 இப்படி கிடைக்காத போது ஒன்றும் இல்லை. சரி சரி, ஓகேண்ணா. இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. 10 நாளைக்கு கிடைக்கும், 5 நாளைக்கு கிடைக்கும், 1 நாளைக்கு கிடைக்கும், 2 நாளைக்கு கிடைக்கும். சுத்தமாக 1 மாதத்துக்கு கிடைக்காது, 2 மாதத்துக்கு கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம மீனவர்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உயிரை கையில் பிடிச்சிட்டு நீங்கள் கடலில் போய் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து அலை கம்மியாக நாங்கள் தொழில் பண்ணுவோம். இந்த மாதத்தில் அலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. மீனவர்களோட வாழ்க்கை சிரமத்தை அதனால தான் நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் வந்து வெளிப்படுத்துகிறோம், டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நன்றி. ஓகேண்ணா. ஸோ